வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாக பார்த்துக்கிட்டு வரோம். ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ரிக்ரெஷன் சோஷியல் கான்டெக்ஸ்டில் ஒரு இண்டிவிஜுவலும் எப்படியான காமிக்கணுமா, அதை நம்ம ரிக்ரெஷன் இல்லாமல் ரிஃபைன்டு பிஹேவியரை காட்டணும். ஆங்ஸைட்டி வரும், நம்மளோட கம்பேரிசன் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணினாக்க அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறதை காட்டிலும் ப்ரீ போஸ்ட் போன வாரத்தில் நம்மளுக்கு என்ன விதமான சில செய்திகளெல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம், எவ்வளோ வேகமாக படிக்க முடிஞ்சது, எவ்வளோ வேகமாக நம்மளால் மேத்ஸு கணக்கெல்லாம் போட முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினைக்கிறது விஷயம். இந்த வாரத்தில் வாட் இஸ் அ ப்ராக்ரஸ் வி ஹவ் கெயின்ட் அப்படின்லாம் பார்த்தா, ஒரு நேரத்தில் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாமல் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை அளவை வச்சு, பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற குவாலிட்டியை வச்சு ப்ரீ போஸ்ட்டு கம்பேர் பண்ணிட்டா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஆங்ஸைட்டி வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் சோஷியல் கான்டெக்ஸ்டில் இந்த மிட்ஸ் ஆஃப் அதர்ஸ், சோஷியல் கான்டெக்ஸ்ட்னால என்ன, மற்றவங்களோட நம்ம இருக்கும்பொழுது எப்படி பகிர்ந்துக்கிறோம், எப்படி நம்ம பழகிறோம், நம்மளோட இன்டராக்ஷன்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுதான் நம்மளோட பழக்க நடத்தைக்கு ஒரு யார்ட் ஸ்டிக், அது ஒரு அளவுகோல். எப்படி நம்மளுக்கு பழக தெரியுது. சிலவங்க எது கேட்டாலும் முதல்ல எடுத்தவுடனே முடியாது, பண்ண மாட்டேன், கிடையாது அப்படின்னு வாங்க. சிலப்போ அவங்க கொஞ்சம் பெரியவங்களாவோ இல்லை சும்மா இன்னும் கொஞ்சம் அன்ரிஃபைண்டாக இருக்கிறாங்க அவங்களோட எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியர்லன்னு சொன்னால், ஒரு சின்ன வார்த்தையில் அவங்கள பற்றி தவறாக சொல்லிட்டு தான் அவங்க மேலே அந்த வார்த்தையை அடுத்த கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலையே அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒருத்தர் டைம் என்ன அப்படின்னு கேட்டால் கூட முதல்ல அது சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ இந்த ரோடு நேராக இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்மளுக்கு என்ன ஆகும், மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போகுமா, இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகுமா, டஸ் இட் திஸ் ரோடு லீட்ஸ் டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம கேட்டோமானே, அவங்க வேறு ஏதான ஒன்று சொல்லிட்டு தான் அதை அந்த ரோடு போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு கேட்கும்போது அந்த சொல்கிற பதில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளேயே தெரியப்பட்டவங்க, அதாவது ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ், அப்புறம் சிஸ்டர், பிரதர்ஸ் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் செகண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்க, தெரியப்பட்டவங்க, பழகினவங்க கேட்கும்பொழுது அவங்க சொல்கிற பதில் வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாம் என்ன காரணம்னு சொன்னால், அன்ரிஃபைன்டு பிஹேவியர் அண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ரெக்ரெஷன், நாட் டுவர்ட்ஸ் ப்ராக்ரெஷன். அதுதான் அதுக்கு பொருள். ஆனால் எல்லாரும் இதை மைன்யூட்டாக பார்த்து சிறிய அளவுலேருந்து பெரிய அளவலாக இருந்தால் கூட, எந்த மைக்ரோ லெவல்லேருந்து மேக்ரோ லெவலாக இருந்தால் கூட அதை நம்ம காக்னிட்டைஸ் பண்ணி, அதாவது அது உணர்ந்து புரிஞ்சிட்டு செயல்படுத்தினமான இந்த ஒரு சின்ன சின்ன அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ், அன்வான்ட் பிஹேவியர்னால நம்ம என்ன பண்ண முடியும், வெளியில் வந்துவிட முடியும். அப்புறம் நம்ம பழகிற விதத்தை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப பொறுமையாக பதில் சொல்கிறாங்க, ரொம்ப சிறப்பாக கேட்ட கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லணும். என்ன சொன்னால், ஃபார் தட் வி ஆர் சப்போஸ் டு ரிஃபைண்ட் அவர் செல்ஃப் அண்ட் எக்யூப் அவர் செல்ஃப் டு கிவ் ஆன்சர்ஸ். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது எந்த விதத்திலையும் ஏற்புடையது தான். அதாவது ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற 12 வயசு பையனாக இருந்தாலும், 20 வயசுல இருக்கிற ஒரு அடலசன்ஸ் முடிஞ்சிருக்கிற பையனாக இருந்தாலும், இன்னும் 35 வயசில் இருக்கிற ஒரு அடல்ட்ஹுட்டாக இருந்தாலும், எந்த நேரத்துலையும் எந்த கேள்வி கேட்டிருக்காங்களோ டு த பாயிண்ட் பேசுறதுக்கு தெரிஞ்சாலே தே ஹாவ் மோர் ஸ்டஃப் டு ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம். அவங்கள்ட்ட நிறைய செய்தி இருக்குது, அவங்க நிறைய பகிர்ந்துப்பாங்க. அவங்கள சரியான கேள்வி கேட்டால் போகிறோம், போதுமான அளவுக்கு அவங்கள்ட்ட நம்மளுக்கு பதில் கிடைக்கும், விடை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். எல்லா விதமான தேவையான செய்திகளை அவங்க தே ஆர் ரெடி டு ஷேர். பட் த வே இன் விச் யூ ஆஸ்க், அது எப்படி கேட்குறங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்டு பதில் வரவழைக்கிறோம் நம்ம அப்படின்றத பார்க்கணும். இதை க்ரூக்கட் மைண்டஸ் அந்த மாதிரி மைண்டில் இல்லாமல் ஓப்பன் மைண்டில் நம்ம இதை ட்ரை பண்ணால் நிறைய விஷயம் இதை வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். தவறான பதில், டீவியேட்டிங் ஆன்சர், அது எதுவுமே ஏற்புடையதில்லை. அது எல்லாமே மதிப்பெண்கள் வரத்துக்கு உதவாது. மதிப்பெண்கள் வரணும்னா டு த பாயிண்ட், டு த ஆன்சர் டு த கொஷின் கரெக்டாக இருக்கணும். அப்போ என்ன ஆகும், ரிக்ரெஷன் இல்லாமல் எப்போவுமே ப்ராக்ரெஷன் பற்றி அடுத்தது நம்ம என்ன செய்யணும், வாட் இஸ் தட் வி ஆர் சப்போஸ் டு கம்ப்ளீட் டுடே அப்படின்னு நம்ம தொடர்ந்து யோசித்தா இதில் எந்த விதமான தொய்வும் இருக்காது. அதனால இதை என்ன பண்ணணும், ஒரு அம்மா இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பிஹேவியர் வச்சுருக்கிறாங்கன்னு வைங்க, இல்லை ஒரு அப்பா ஒரு பிஹேவியர் வச்சுருக்கிறாங்கன்னு வைங்க, இது ரெண்டுத்தையும் பார்த்து, ஏன்னா சோஷியல் லேர்னிங்கில் தான் நிறைய பிஹேவியரை நம்ம கற்றுக்குறோம். அப்படின்னா லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷனில் பிள்ளைங்க இது போல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது, இல்லைன்னா ஒரு விதமான
நடவடிக்கையை செய்யறது, இல்லைன்னா சில ஆக்டிவிட்டிஸை செய்துவிட்டு அப்புறம் பதில் சொல்கிறது, அது எல்லாமே இதுக்கு வழிவகுக்கும். ஆனால் இது வந்து சரியில்லை இல்லையா? இது வந்து ஒரு ரிஃபைன்டு பிஹேவியருக்கு வழி கூட்டிகிட்டு போகாது. அப்படின்னா இந்த பிஹேவியர் முதல்ல எல்டர்ஸ் கிட்ட பேசிட்டு அவங்கள எஸ்டியூ பண்ணுறதுக்கு கைடு பண்ணலாம். அதே சமயத்தில் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடாது. வேறு இன்னும் இருக்கிற நல்ல பிஹேவியரை பார்த்து அப்பா எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க பாருங்கள், எந்த கேள்விக்கும் ரொம்ப பதில் சொல்லலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுபோல் சில நல்ல பழக்க வழக்கங்களை பார்த்து ஃபாலோ பண்ண சொல்லலாம். இது ஏன்னா பிள்ளைங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே பார்த்து கற்றுக்கிற பிஹேவியர், ஒரு ஆக்ஷனோ ஆக்டிவிட்டியோ ஒரு ஸ்டைல் ஃபார்மேஷனோ ஒரு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறதோ எல்லாமே நம்ம பார்த்து தான் கற்றுக்குறோம். எல்லாமே பார்த்து தான் கற்றுக்குறோம். அப்போ என்ன செய்யணும்? அப்போ பார்த்து கற்றுக்கிற பிஹேவியரில் நல்ல விஷயங்களை பார்த்து ஏற்புடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏற்புடைய செய்திகளை உணர்ந்துக்கிட்டு அதுபோல் நம்மளோட எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியரை மாற்றிட்டோம். என்ன சொன்னால் நம்மளுக்கு வெற்றி நம்மளோட கை கட்டுற தூரத்தில் இருக்குது. நம்மளோட வெற்றி நம்மளோட கண்ணுக்கு நிதர்சனமாக கையில் புலப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.